உங்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திமுகவின் மிக முக்கிய பேச்சாளர்கள் ஒருவருமான வல்லரசு அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க வல்லரசு? நல்லா இருக்கேன் சார். உங்கள் முகத்திலேயே ஒரு புன்முறுவலோடு இருக்கீங்களே, கூட்டணி பலமாக இருக்கிறனாலையா? நிச்சயம், உண்மைதான். அப்போ இவ்வளோ நாள் அங்கே போவாங்க இங்கே போவாங்கன்னு அப்படியே இருந்தது. பலமான கூட்டணி திமுக ஏற்படுத்தியிருக்கிறதா ஒரு மக்கள் மத்தியிலும் சரி, பரவலான கட்சிகள் மத்தியிலும் பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் கதறக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்குது அப்படின்னு பரவலாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது தேர்தல் களம்? ஏற்கனவே நம்ம ஒரு மாதம் முன்னாடி பேசியிருப்போம். ஆமாம். இப்போ எல்லாம் சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயம். நீங்கள் வந்து இந்த கூட்டணி புதிய கட்சிகள் வரவுக்கு அப்புறம் பலமாக இருக்கான்னு கேட்குறீங்க. 2021 2026 இன்றைய பொழுது வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக, தமிழ்நாட்டோட முதல்வராக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் தன்னையும் தன்னுடைய கழகத்தையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் எப்போதும் பலமாகவே வைத்து கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய, ஏற்கனவே அவர்கிட்ட மெகா கூட்டணி தான் இருக்குது, பலமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்காங்க. தலைவர் கலைஞர் அவர்களால் கூட ஒரு கூட்டணியை கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தவாதிகள், அவங்க எந்த வகையிலுமே அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அவங்களே கிட்டத்தட்ட 2019 கூட்டணிக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. பல்வேறுபட்ட சித்தாந்தங்களை பேசக்கூடிய, இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விசிகா, தேசியவாதத்தை பேசக்கூடிய காங்கிரஸு, கம்யூனிஸ்டுகள், அதாவது பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தங்களுடைய இயக்கங்களை நடத்தி வரக்கூடிய பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அவங்களையும் எல்லாரையும் வச்சுட்டு அப்புறம் முஸ்லீம்கள், இஸ்லாமிய மக்களுக்கான இயக்கம், கிறிஸ்துவருக்கான இயக்கம், எல்லாரையும் ஒன்று சேர்த்து இங்கே இத்தனை வருஷம் ஒரு கூட்டணியை அமைத்திருப்பதே மிகப்பெரிய சாதனை. மதச்சார்பற்ற இந்த கூட்டணியை ஏற்கனவே வலுவாகத்தான் இருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் கேட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இயக்கம் உள்ளே வந்ததுக்கப்புறம் மெகா கூட்டணியாக அது வலுவடைந்து தான் இருக்கிறது. உண்மை என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள்கிட்ட எந்த நெகட்டிவ் ஓட்ஸுமே கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே கிடையாது. தேமுதிகவினர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லை வேறு விதமான குற்றச்சாட்டுகளோ இல்லை. அதே மாதிரி தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பாசிட்டிவான வாக்குகள். இப்போது சில கட்சிகள் தமிழ்நாட்டில் வடப்பகுதிகளில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, வடக்கு மண்டலத்தில். சில கட்சிகள் மேற்கு மண்டலத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சில கட்சிகள் சென்னை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் இருப்பாங்க. சில கட்சிகள் அந்தந்த ஜாதிய கேஸ்ட் பேஸ்டு போவாங்க. ஆனால் தேமுதிக கேஸ்ட் பேஸ்டு பாலிட்டிக்ஸ் பண்ணலை. அவங்க தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகள்லேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அங்கே இருக்குது. அது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் என்கிற முகம் இது திமுகவோட கூட்டணிக்கு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும். ஒரு வெற்றிக்கு முகமாக தான் இது பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக இன்னாரெலாம் இந்த கூட்டணியில் இருக்கும்போது அது பெரிய தோற்றத்தை கொடுக்கும். அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் இவங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த கூட்டணிக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் தேமுதிகவுக்கு கடந்த காலங்களில் பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. கண்டிப்பாக. இது ஒரு நல்ல கேள்வி. இது ரொம்ப இந்த கேள்வி எல்லாராலும் கேட்க முடியாது. ரொம்ப டீப்பாக யோசிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு தான் கேட்குறாங்க. அதில் நீங்கள் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மக்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கார். அவர் இப்போ எப்படி அண்ணல் அம்பேத்கரை ஒரு ஜாதியத்துக்குள்ளேயே நம்ம அடக்கி ஆர்எஸ்எஸ் வச்சிருந்ததோ அதுபோல் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் அவருடைய விசிகாவையும் ஜாதிய கட்சியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவரையில் மேலாதிக்கம் பேசாத, சாதிய பாகுபாடு பேசாத ஒரே தலைவர்னால் அது தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் இதுவரைக்கும் எந்த மேடையிலையும் தன் சுயசாதி பெருமையை பேசாத மனிதர், எந்த ஜாதிக்கு எதிராகவும் பேசாத மனிதர். அவருடைய வாக்கு சதவீதமும் 0.70 தான். அது 2019 2021 அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்
இந்த மதச்சார்பற்ற அணிக்கு தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்க்குறாருன்னா, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எந்த தோழமையும் அவர் பார்க்கல. அவர்கள் கொண்டுள்ள சித்தாந்தத்தை பார்க்கிறார். அவர்கள் வந்து ஜாதி மத பேதமற்ற சமத்துவமான ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர்கள்கிட்டத்தில் கொள்கை இருக்கா, சித்தாந்தம் இருக்கான்னு பார்த்து அவர்களை அதன் அடிப்படையில் தான் சேர்க்குறாரு முதல்ல. ரெண்டாவது, வாக்குகள் பார்த்திங்கன்னா 0.70% ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விசிகா இன்றைக்கு ஒரு தன்னுடைய கட்சியை வந்துட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றி இருக்கிறது. அவர்களுடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதிகளில் வந்து இந்த ஷெட்யூல் காஸ்டாக இந்த கட்சியும் இருக்க தான் செய்யுது. பட்டியலின மக்கள் இருக்காங்க. அதை வந்து கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிஃபோர் 2021க்கு முன்னாடி எஸ்சி ஓட்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ஸ் வந்துட்டு திமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகலை. பெண்களோட வாக்குகள் திமுகவுக்கு கன்சிடர் ஆகலை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. ஆனால் 2016, 19, 21, 24 இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்களோட வாக்குகள் இங்கே அப்படியே போலரைஸ்டாக திமுக கூட்டணி வந்திருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. மைனாரிட்டிஸ், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள், மொழி சிறுபான்மையினர் அவங்களோட வாக்குகள் எல்லாமே இங்கே கன்சாலிடேட் ஆகிருக்கு. எப்போதுமே சிறுபான்மையர் வாக்கு வந்து அந்த காலத்துலேருந்து திமுக தான் பெரிய ஓட் பேங்கிங்காக வச்சுருக்கு. உண்மை இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகையின் போதும் சில பேர் அப்படி இப்படி இருந்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மைனாரிட்டிஸ் வாக்குகள் எப்போதுமே 88%லேருந்து 90% திமுகவை தான் சார்ந்திருக்கும். ஏன்னா அதுக்குண்டான சித்தாந்தம் இது நாள் வரையில் கிறிஸ்துவ மக்களுக்கோ இஸ்லாமிய மக்களுக்கோ திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட யாருமே அவங்களுக்கு வந்துட்டு பெரும்பான்மையான அவர்களுக்கு எதிரான எந்த செயலையும் ஈடுபட மாட்டாங்க. அவர்களுக்கு எப்போதும் வந்து ஆதரவாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டு தான் இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ. நம்ம எல்லாம் வந்து ஆள துடிக்கிற, துண்டாட துடிக்கிற, மேலாதிக்கம் பேசக்கூடிய ஒரு வந்து ஜாதிய மதவாத மனப்பான்மை கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவை ஆரம்பிச்சுது. இப்போ நான் முருகரை தான் கும்பிட்றேன். முருகர் வந்துட்டு நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறேன். முருகனை வந்து வணங்கணும், மனதார வணங்கணும். அவன் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கணும், மனதார வணங்கணும். நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் கற்பூரம் வாங்கி ஏற்றினாலோ 10 கோடி ரூபாய்க்கு டொனேஷன் பண்ணாலோ நான் பண்ண பாவம் பண்ணியிருந்தால் போயிடுமா? நான் பண்ண குற்றங்கள்லாம் மறைஞ்சிருமா? நான் சக மனிதனுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது, என்னை நம்பி வந்தவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. என்னை விட பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு வகையிலேயோ தாழ்ந்துள்ள மனிதர்களை நான் அவர்களை வளர்த்து விட வேண்டும், சமமாக கருத வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் என்று நான் நினைக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணால் அந்த இறை அருள் எனக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட முருகனை நான் கும்பிட்றேன். முருகன் வந்துட்டு எனக்கு இங்கே விளக்கு ஏற்று, இங்கே நெய் விளக்கு ஏற்று, இந்த இடத்துல தீபத்தூள் ஏற்றுன்னு முருகன் சொல்லவே இல்லை. முருகன் எல்லாருக்குமான கடவுள். உலகத்தில் ஒரு கடவுளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் முருகனுக்கு தமிழ் என்பது தான் அடையாளம். தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் பேசக்கூடிய தமிழை நேசிக்கக்கூடிய நாம் எல்லாம் அவரே தமிழ் கடவுள் தான் முருகன் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து இந்து கடவுள் முருகன் எங்கேயுமே சொல்லலை, தமிழுக்கு கடவுள் அவன் தான். அப்போ அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துச்சு. அப்போது இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராடுவதற்கு முன்பாகவே தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அதை சிறப்பான முறையில் கையாண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மைனாரிட்டி பீப்புளுக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்க துணை நின்றாங்க இல்லையா. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்றென்றைக்கும் திமுகவை சிறுபான்மை மக்கள் ஆதரிப்பார்கள். அவருக்கு துணையாக என்றென்றும் இந்த கழகம் இருக்கும். இப்போ சொல்லும் போது சொன்னீங்க, எங்களுக்கு அவங்களுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய சித்தாந்தம் தான் கூட்டணிக்கு நாங்கள் வந்து கொண்டு வரதில் ரொம்ப தீவிரமாகவும் தெளிவாகவும் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ தேமுதிக வந்து இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ஒரு சடுகுடு விளையாட்டு மாதிரியே இருந்தது. இங்கே இணையிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட கோயம்புத்தூரில் நடந்த ஈசா விழாவில் வந்து வேலுமணியுடன் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் எல் முருகனும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பரவலாக என்ன பேசப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாருமே இவங்க ஏடிஎம்கேயோட பேசிட்டாங்க, பேசுகிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு 2வது நாள் அப்படியே அந்த காட்சிகள் மாறி ராயப்பேட்டைக்கு போக வேண்டிய காரு அறிவாலயத்தை நோக்கி வந்து
முதல்வரை பார்த்து அவரும் அவருடைய தம்பி சகோதரரும் பார்த்து ஆதரவை கொடுத்துட்டு ஓப்பனாக பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, எதிர்க்கட்சிகள் வந்து தேமுதிகவை பயங்கரமாக வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே வரலன்ற விரக்தியா, இங்கே போயிட்டாங்கன்ற ஆத்திரமா? ஆமாம். இப்போ இந்த இடத்துல அந்த முன்னாடி அந்த ஒட்டிய கேள்விக்கு உண்டான பதில் 0.70% இருந்த விசிகா இன்றைக்கு தனி சின்னத்தோடு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய சித்தாந்தம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சித்தாந்தம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து அண்ணன் தொல் திருமா அவர்கள் பயணித்து தான் ஏற்பட்ட விளைவு. அதுபோல கட்சியை ஆரம்பித்த போது 2006 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2006 அவர் தனிப்பட்ட நபராக சட்டமன்றத்துக்குள்ளே வந்தார். 2011 அவர் வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து வந்து அந்த அதிமுக கூட்டணிக்கு இணைந்து போனார், வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். 2016 வந்து மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வந்துட்டு பேசும்போது விஜயகாந்த் அவர்கள் எங்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு, பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு அது வந்து எப்படி கொடுத்தார். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உள்ள அந்த உறவு வந்துட்டு ஏதோ வந்துட்டு வந்து அரசியலுக்கான உறவு இல்லை. அது ஒரு அப்பா மகன், ஒரு குரு சிஷ்யனுக்குண்டான உறவு. அவர் கல்யாணத்தையே கலைஞர் தான் முன்னின்று நடத்துகிறார். அது மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. சில குறிப்பிட்ட காலங்களில் அவரோட படங்கள் சரியாக ஓடலை. அப்போ வந்துட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர், இன்றைய விஜயோட அப்பா அவர், தியாகு, எஸ்.எஸ். சந்திரன், இன்றைக்கு இருக்கிற வாகை சந்திரசேகர், அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் ஒரு டீம். அவங்களாம் வந்து திராவிட சிந்தனையாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். வந்து நம்முடைய ஐயா கேப்டன் பிரபாகரன் அவர்களை வந்து நேசிக்கக்கூடிய மனிதர்களாக, இங்கே வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அந்த உள்ளம் கொண்டவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், ஈழ உணர்வாளர்கள். அவங்கெல்லாம் வந்துட்டு தலைவர் கலைஞர் அவர்களையே நோக்கியே வந்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவர்களுக்கு உண்டான அறிவு பசியை, இன உணர்வை, மொழி உணர்வை வந்து கலைஞர் அவர்கள் ஊட்டிகிட்டே இருப்பாராம். இதுதான் சரி, இது தவறு, இப்படி தான் நடிக்கணும். ஒவ்வொரு சினிமா படங்கள்லையும் நீங்கள் வந்துட்டு காமெடி மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, சண்டை காட்சிகள் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, ரொமான்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம இன உணர்வை புகுத்தணும், தமிழ் மொழியோட வளர்ச்சியை கொண்டு பேசணும். அதுதான் எதிர்கால வந்துட்டு நம்ம தமிழகத்துக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அதனால் ஏற்பட்ட ஒரு நட்பு, அந்த உறவு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்துட்டு முன்னின்று கேப்டன் அவர்களுக்கும் அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தது. ஸோ இவங்க உறவு அவ்வளோ பலமாக இருக்கும்போது 2016 அவர் வந்து திமுக கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர்னு வந்து அப்போ இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பின்புலத்தால் தான் மக்கள் நல கூட்டணி, அதாவது எல்லாரும் என்கிட்ட வரணுன்றது ஒரு ஃபார்முலா, ஒரு பிளான். என்கிட்ட வராட்டி கூட வேறு எங்கேயுமே நம்மளுடைய எதிரிக்கு போயிடக்கூடாது, தனியாக வேணா பண்ணி போய்க்கங்கிறது ஒரு பிளான். அது தேர்தல் காலத்தில் சாணக்கியத்தனமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பின்புலத்தில் தான் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. இல்லாட்டி கேப்டன் அவர்கள் அன்றே வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு வந்திருந்தால் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இருந்திருப்பாரோ என்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. நாங்கள்லாம் கழக உடன்பிறப்புகள், தலைவர் கலைஞரை தான் தலைவராக கூப்பிட்றோம். ஆனால் அண்ணன் கேப்டன் அவர்கள் மீது எங்களுக்கெல்லாம் பாசம் இருக்குது. நானும் வந்துட்டு என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கேப்டன் அவர்களை சந்தித்திருக்கிறேன், அவரோட பேசியிருக்கிறேன். அவரை எந்த மனிதரும் அவர் தவறான மனிதர் என்று சொன்னதே இல்லை. கேப்டன் அவர்கள் பற்றின எந்த நெகட்டிவ் விஷயத்தையும் நான் காதில் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே விஷயம், அவர் கோவப்படுவார். அந்த குணம், கோபம் இருக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர் அன்னமிட்ட கை, அவர் நிறைய பேர் வந்து ஆதரித்த கை, அந்த மனிதராகத்தான் பார்த்தார். அவர் வந்து 2016 கலைஞர் கூட கூட்டணியில் இருந்திருந்தால் அன்றைக்கு 2016 தலைவர் கலைஞர் அவர்களே முதலமைச்சராக வந்திருப்பார். கேப்டன் அவர்களே வந்து 2014 எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்திருப்பார். அவர் அப்போ வந்துட்டு கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு மறைந்ததற்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுவது அவர் ரொம்ப கோவப்படுறார், அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார்னு. ஏன் மன உளைச்சலுக்கு ஆளானார்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து 2 விதமான கேள்விகள் இருக்குது. ஒன்று வந்து திமுக, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இந்த கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு தேமுதிகவும் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர்களுக்குண்டான வாக்கு சதவீதம் ஒரு உணர்வான கூட்டமும் இங்கே இருக்குது. அதை வந்துட்டு தட்டி எழுப்ப முடியாமல் அவங்க ஒரு 10 வருஷமாக திணறிட்டாங்க. அதற்கு காரணம் வந்து அவங்க வந்துட்டு அவர்களை வந்து மற்றவங்க கையாண்டுட்டாங்க.
கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவை என்டிஏ கூட்டணி, பாஜக, ஆர்எஸ்எஸ் அது அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க செய்தி தொடர்பாளரே பேசிட்டாங்க. எங்களை வந்து பாஜக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோனே எடுக்கல பியூஷ் கோயலை. அது மாதிரி வந்து வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எங்களை வந்து எந்த விதமான அரசியல் செயல்பட முடியாத அளவுக்கு எங்களை வந்து வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்றது இது இயல்பு. இது வந்து ஒரு அரசியல் ஆட்டத்தில் ஒரு நல்லவனை வந்து இதை மாதிரிலாம் சேர்ந்து கெடுக்க முடியும். அந்த வகையில் தான் தேமுதிக அங்கே பாதிப்படைஞ்சு இத்தனை வருஷம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல செய்தி என்னென்னா, தேமுதிகவை சார்ந்த நண்பர்களும் கேப்டனை அவர்கள் ரசித்த ரசிகர்களும் உணர்வாளர்களும் இன்றைக்கு அவங்க திமுகவோடு வந்ததை பெருவாரியாக கொண்டாடுறாங்க. இந்த எழுச்சியினால் அவர்களுடைய சட்டமன்றத்தில் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க. நாடாளுமன்றத்திலையும் இப்போ வந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவர்களுடைய எம்பிக்கள் செல்ல இருக்கிறார்கள். அது கேப்டனுக்காக தலைவர் கலைஞர் செய்ய துடித்த ஒன்று. அவர்களுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சமயத்தில் செய்ய போகிறார். நீங்கள் இப்படி பாசிட்டிவாக சொல்லும்போது தமிழிசை அவர்கள் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காங்க, கேப்டனுடைய ஆத்மா பிரேமலதாவை மன்னிக்காது, ஏன்னா அவங்க தான் திமுக தான் நிறைய இடையூறுகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபார்முலாவை எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து எல்லோரும் விமர்சனம் வைக்கிறாங்க. எடப்பாடியார் வைக்கிறாரு, டிடிவி வைக்கிறாரு, அக்கா தமிழிசை வைக்கிறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு நீங்கள் ஏன் ஏங்குறீங்க? வாக்கு சதவீதம் இல்லாத கட்சிக்கு நீங்கள் ஏன் ஏங்குறீங்க? இது வரைக்கும் எம்எல்ஏக்களே கடந்த 10 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத தேமுதிகவை ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் உங்களோட கூட்டணியில் வைத்திருந்தீர்கள்? வாக்கு சதவீதமே இல்லாத தேமுதிக இத்தனை நாள் நீங்கள் ஏன் வந்து கூட்டணிக்குள்ளே அழைத்து வர ஈஷா வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினீர்கள்? உங்களுடைய பொய் ஆட்டம் அவங்க தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் பசு தோல் போர்த்திய புலி, நீங்கள் ஓனாய், பொய்யை பேசக்கூடிய ஓனாய். நீங்கள் தமிழர்களை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை வந்து மேடைகளில் மட்டும் திருக்குறளை பேசிட்டு சுற்றிட்டு தமிழ் இனத்தை, தமிழ் மாணவர்களை, தமிழ் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட கைகூலிகளை தான் இன்றைக்கி எடப்பாடியாரும் அக்கா தமிழிசையும் இருந்துகிட்ருக்காங்க. தமிழிசையை ஆன்மாவை வந்து முதல்ல கலைஞர் மன்னிப்பாரா? பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுட்டு தலைவர் கலைஞரோட ரெக்கமெண்டேஷனில் அவர் போட்ட இடஒதுக்கீடு மூலயமா எம்பிபிஎஸ் ஆகிட்டு நீங்கள் பிஜேபியில் போயிட்டு காங்கிரஸ்லேயே கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கலைஞரும் எம்ஜிஆரும் இணைந்து. ஐயா குமரி ஆனந்தன் எவ்வளோ பெரிய தமிழ் பற்றாளர், உணர்வாளர், இன போராளி. அவருடைய மகள் அவர் காங்கிரஸில் இருக்கிறபோது நீ பிஜேபிக்கு போனீங்களே, மதவாத சக்திகளோடு கையாண்டீங்களே, உங்கள் அப்பா ஆன்மா முதல்ல உங்களை மன்னிக்குமா? அது வந்து அரசியல் சித்தாந்தம் தானே. ஒருத்தவங்களுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் அதே மாதிரி தான் வந்து பிரேமலதா அவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அவர்களுக்கு அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக தானே அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் வந்து ஒரு மதவாத சக்தியோட பெயரில் கட்சியையோ ஜாதி பெயரில் கட்சி நடத்தலையே. அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர். பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர். கேப்டன் பிரபாகரன் அவர் மீது அளவற்ற பற்று கொண்டவர். அதனால தான் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் பெயர் வைத்தவர். அவரை கட்சி அதனால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைத்தார். ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு என் அப்பாவோட சிந்தனைக்கு எனக்கு கூட மாறுபட்ட சிந்தனை வரலாம். அப்பாவோட செயல்கள் கூட எனக்கு சில நேரங்கள் பிடிக்காமல் போகலாம், இல்லை என்னுடைய செயல்கள் அப்பாவுக்கு பிடிக்காமல் போகலாம். அதுக்காக அவர் அப்பாவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்பாவோட உணர்வு, அன்பு, பாசம், அவர் தோளில் என்னை சுமந்த நினைவுகள், அவர் மடியில் நான் ஆடிய நினைவுகள், நான் கூட அப்பாவை தெரியாமல் கூட மாரில் எட்டி வச்சுருப்பேன். ஆனால் அப்பா மகன் உறவு இல்லை என்று ஆயிடாது. அதுபோல் வந்து விஜயகாந்த் அவர்கள் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட எடப்பாடியார் கூட்டணி வைத்திருந்தாலும் கூட அவர் மனசுக்குள்ளே பெரியாரை எந்த ஒரு இடத்துல பெரியாரை தவறாக பேசியிருக்கிறாரா? பேரறிஞர் அண்ணாவை தவறாக பேசியிருக்கிறாரா? கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார், கேப்டன் அவர்களுக்கு சரியான நினைவில்லை, உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த தகவல் சொல்லப்படுகிறது. உடனே இரவோடு இரவாக நம்ம எல்லாம் பார்த்தோம். என்ன தலைவன்ப்பா இவர், மேடைகளில் பேசியிருக்காரு. கலைஞர் விமர்சனம் உலகத்தில் பிறந்த எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அதில் யாருமே இல்லையே. பெரியாரே அதை ஏற்றுக்கொண்டவர் தானே, கலைஞரே அதை ஏற்றுக்கொண்டவர் தானே. அந்த விமர்சனங்கள் உண்மையானதா பொய்யானதா, விமர்சனங்களுக்கு உண்டான பதிலடியை கொடுக்கக்கூடியதான் தலைவன். அப்படிங்கும்போது இரவோடு இரவாக வந்து தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைவரோட நினைவிடத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதாரே. இந்த கண்ணீர் சொல்லும் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள நெருக்கத்தை, அன்பை, ஆதரவை. புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தது யாரு? திருமணம் நடத்தி வைத்தது யாரு?
ஒரே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டதாக அந்த மேம்பாலம் கட்டப்படும் போது அவங்களோட திருமண மண்டபம் அடிப்பட்டதாக தான் ஒரே மன சங்கடம் அங்கே தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட அந்த கோயம்பேடு மேம்பாலத்தை தாண்டி வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கெனால் இருக்குது, கூவமாறு இருக்குது. அந்த பக்கம் பில்லர் போட முடியாது. இந்த பக்கம் தான் ஒரே வழி, இந்த பக்கம் தான் அந்த மேம்பாலத்தை கொண்டு வரணும். இன்றைக்கி கோயம்பேடு மேம்பாலம் இல்லைன்னா நம்மளாம் இந்த பக்கம் அண்ணா நகரையோ, இந்த பக்கம் வந்து புறநகரையோ, இந்த பக்கம் வந்து நுங்கம்பாக்கத்தையோ, இந்த பக்கம் வடபழனியோ நம்ம நெருங்குவதற்கு எவ்வளோ சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அது மட்டும்தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மன சங்கடம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்களா? 2011 கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களின் ஆதரவு இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் இரும்பு பெண்மணி ஆட்சி அமைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவரால், அவருடைய முயற்சியால், அவருடைய வாக்குகளால், அவருடைய பிரச்சாரத்தாலும் அப்படி கூட வச்சுக்கோங்க, நீங்க ஆட்சி அமைத்தீங்க. அவர் நீங்க சட்டமன்றத்தில் நடத்திய விதம் என்ன? குடிகாரர், தள்ளாடி வருகிறார். அவர் இயற்கையாகவே அவர் உடல்நலம் காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம கூட நைட்டில் வந்து ஒரு கோல்டு டேப்லெட்ஸ் அப்பயே அவர் சட்டமன்றத்தில் பதில் சொல்லிட்டார், நீங்களா ஊற்றி கொடுத்தீங்கன்னு கேட்டார். அவருக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு உணர்வாளர். தன்னை ஆளாக்கிய, உணர்வூட்டிய, இன உணர்வை ஊட்டிய, மொழி உணர்வை ஊட்டிய கலைஞர் அவர்கள் மீது கூட விமர்சனம் வரும்போது கூட அது துணிச்சலாக பேசக்கூடியவர். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் மீது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த விதமான பற்றும் இல்லை. ஏதோ 2017 கூட்டணி அமைஞ்சது. பன்ருட்டியின் வற்புறுத்தலால் அது வந்து. ஆமாம், பன்ருட்டி அவர்கள் மீது இருக்கிற 1008 விமர்சனங்கள் இது ஒரு விமர்சனம். பன்ருட்டி வேற புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், பன்ருட்டி அவர்கள் வந்து அவர் விஜயோட கூட்டணி போகிறதாகவும் தகவல். ஆமாம், அவர் வந்து ஒரு இளைஞர். அவருக்கு 88 வயசு ஆகுது. அவர் இது வரைக்கும் கெடுக்காத கட்சியே கிடையாது. அவர் போன இடம் சத்தியமாக எந்த அளவுக்கு போச்சுன்றது அந்த பழமொழியை சொல்ல விரும்பலை. அவர் போன இடம் எந்த அளவுக்கு பலமாக இருந்தது. போனதுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சி தலைவரானார். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் இந்த மண்ணுலகில் இல்லாமல் போயிட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி ஆனார். அது அமைதியாக போயிருந்தாரா அவர் முதலமைச்சரை கூட ஆயிருக்கலாமே. அவருக்குள்ள வாய்ப்புகள் வந்து பேசப்பட்டது இல்லையா? அப்போ இவரோட இந்த மாதிரி மனிதர்களோட ஆலோசனையில் போயிட்டு கட்சி ஆரம்பிச்சு இப்போ அவர் தான் ஓபிஎஸ்க்கு ஆலோசகராக இருந்தார். ஓபிஎஸ் இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு? இன்றைக்கு வந்துட்டு வந்து அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் கிட்ட போகிறாரு. விஜய் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. நம்ம இப்போ நீங்கள் பன்ருட்டி அவர்களுடைய ராசியை சொன்னீங்க. இப்போ அது சரி, ஓகே, ஓபிஎஸ் விஜயகாந்த் இப்போ விஜய்கிட்ட போகிறாரு, சரி ஓகே, அது என்னன்னு தெரியல, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்போ வந்து அதிமுகலையும் வந்து பெரிய விமர்சனம் இவங்க இந்த இதுக்கு வந்ததில் சொன்னாங்க. நிறையா சமூக வலைதளங்களில் நீங்கள் மட்டும் தேமுதிகவுக்கு எதுவும் தவறு பண்ணலையா, நீங்களும் தான் அநீதி இழைச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறையா டாக்லாம் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கட்சியை உடைச்சிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட்லாம் நிறையா சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து தேமுதிக இங்கே போனதை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்கிறா? அதிமுக வந்து திட்டுறது வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தேமுதிக சார்பான போஸ்ட்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ அதுதான் நம்ம ஒரு விஷயத்த ஏன்னா இது வந்து பெரிய பெரிய டாபிக், நம்ம உடனே கடந்து போக முடியல. ஏன்னா மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கும் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் உள்ள உறவை, நட்பை நம்ம சொன்னோம். அவங்க 2 பேருக்குள்ள உணர்வு, அந்த நட்பு வந்து பணத்தின் அடிப்படையானது இல்லை. இவர் சினிமா ப்ரொடியூசரோ, அவர் வந்து சினிமா நடிகரோ மட்டும் இல்லை. அவங்க இந்த இனத்தை எப்படி கட்டி அமைக்கணும்னு யோசிச்சவங்க. அது வந்து கலைஞரோட எண்ணங்களை பல திரைப்படங்களில் அவர் பிரதிபலிச்சிருக்கார். அவரோட வந்து பழைய வந்து அவர் வந்து ஒரு கம்யூனிசவாதியாக செயல்படுவார். பொருளாதார அந்த சித்தாந்தங்களை பேசுவார். திடீர்னு பெரியாரோட திராவிட சிந்தனைகளை பேசுவார். பேரறிஞர் அண்ணாவுடைய விஷயங்களை பேசுவார். அப்படி வந்து சிறு வயதிலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பண்பட்ட மனிதராகத்தான் அவர் வந்து திரைத்துறையிலுமே இருந்தார். அவர் உருவம் வந்து கருப்பாக இருக்கும். அவர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு கூட சில காலகட்டங்களில் அவர் மீது இந்த சினிமா வந்து மிகப்பெரிய பாகுபாடெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ தான் அவருக்கு பக்கபலமாக பல இடங்களில் கலைஞர் இருக்கார். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை வச்சு கூட மிக முக்கியமான படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. அப்போ வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மேலே கூட அப்போ வந்து எம்ஜிஆர் அரசாங்கம் 1989 வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர் NSA ஆக்ட் படி கைது செய்ய கூட சொல்லியிருக்காங்க. 87 நினைக்கிறேன். 87, 89 காலகட்டம். 87 எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அந்த காலகட்டங்களில் 86, 87 நீதி தண்டனை படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு.
அந்த மாதிரி காலகட்டங்கள் கூட வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகரனை காப்பாற்றுறாரு. அப்போ தான் விஜயகாந்த் அவரோட படம் வந்துட்டு எடுத்தும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்பயும் கலைஞர் தான் காப்பாற்றுறாரு. ஸோ இவங்களோட உறவு இப்படியாப்பட்ட உறவு. ஆனால் கேப்டன் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் உள்ள உறவு வந்து ஒன்லி அரசியல் உறவு தான். அவர் அந்த காலகட்டத்தில் 2011 அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம், கூட்டணி வைக்கிறாரு. ஆனால் அதே ஜெயலலிதா அம்மா அவர்கள் கேப்டன் அவர்களுடைய எம்எல்ஏக்களை கேப்டன் அவர்களோடு உறவாக பழகிய அவருடைய ரசிகர்களாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக மாஃபா பாண்டியராஜன், அருண் பாண்டியன், இன்னும் எவ்வளோ பேர் சட்டமன்றத்திலேயே இப்போ தேமுதிகவோட சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கேருந்து பிரித்து அவர்களை சட்டமன்றத்திலே தனியாக நிதி வாங்க போனவங்க எல்லாருமே. ஆமாம், அப்படிதான் போனாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் அம்மா கிட்ட நிதி வாங்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் சொன்னபடி அவருடைய தலைவர் கேப்டன் அவர்களுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் அவங்க நடந்துக்கிட்ட விதம், கேப்டனுக்கு எதிராகவே அவர்கள் பேசிய விதம், இதெல்லாம் தான் ஒரு வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து எதையுமே வந்துட்டு யோசிச்சு அப்படிலாம் இல்லை, எது சரி நல்லது கெட்டது அப்போ போய் பண்ணிடணும்னு நினைப்பார். யாரையும் வந்துட்டு ஒரு இன்டென்ஷனலாக அணுகக்கூடிய மனிதர் கிடையாது. அவர் வந்து ஒரு உணர்வாளர். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒருத்தர் வந்து திட்டமிட்டு பேசுவார், ஒருத்தர் திட்டமிடாமல் பேசுவார். சில பேர் எமோஷ்னலாகவே இருப்பாங்க. எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அம்மா கேரக்டர். நம்ம வீட்டில் அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க எமோஷ்னலாக தான் இருப்பாங்க, முடிவில் எமோஷ்னலாகவே எடுப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு லீடர் தான், ஒரு அம்மா குணம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் கேப்டன் இருந்தார். அவரோட ரசிகர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களே ஜெயலலிதா அவர்கள் கேப்டன் அவர்கள் எதிராக திருப்பினார். அதுதான் கேப்டன் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு காரணம். கேப்டன் அவர்களை கட்சியை உடைத்தது ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே. அது மிகப்பெரிய மன உளைச்சல் அவருக்கு ஏற்படுத்தியதாக தான் எனக்கு வர தகவல்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தான் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எல் முருகன் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மதுரைக்கு மோடி அவர்கள் கூட்டத்துக்கு வராங்க, இந்த கூட்டம் மதுரைக்கு மோடி வந்துட்டு போனோன்னு திமுக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோடு நான் இணைத்து கொள்கிறேன். இந்த ஈஷாவில் வந்துட்டு எல் முருகனும் வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணியும் பிரேமலதா அவர்களும் பேசினாங்க, முடித்தாங்க, கூட்டணியே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து சில பேருக்கு மத நம்பிக்கை உண்டு, இறை நம்பிக்கை உண்டு, இருக்கிறவங்க அதை வச்சுக்கோங்க, இல்லாதவங்களுக்கு அதை பற்றின ஒரு இது இல்லை. அந்த அம்மாவுக்கு மேபி அங்கே கூட வந்து அந்த ஈசன் கூட ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கலாம். எப்போ இவங்களாம் சரியான ஆள் கிடையாது, வந்து உங்கள் வீட்டுக்காரரோட மறைவுக்கு வந்துட்டு அவரோட தோல்விக்கு அவரோட மன வருத்தத்திற்கு எல்லாத்துக்குமே கூட இந்த மாதிரி சித்தாந்தவாதிகள் காரணமாக இருந்திருக்காங்க. நீ இப்போ சரியாக வந்து அறிவாலயத்தை நோக்கி போங்க, மதச்சார்பின்மையை நோக்கி போங்க, சாதி சமயமற்ற சமூகத்தை நோக்கி போங்க, ஆர்எஸ்எஸ் மாதிரியான தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய அவர்கள் கூட போகாதீங்க, அவர்கள் ஏற்று நிற்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி நீ போமா, உன்னுடைய அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உன்னை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கலாம். அதனால கூட வந்து அந்நியார் அவர்கள் வந்து அன்னாரியோலயத்துக்கு வந்திருக்கலாம். அப்போ ஈசன் பேச்சை கேட்டுட்டு தான் வந்தாங்கன்றீங்க? இல்லை, அது வந்து எப்படின்னா நான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு நினைப்பாங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்க அப்படி நினச்சிருக்கலாம். இப்போ வந்து பிரேமலதா அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு அப்படின்னா அந்த மெசேஜ் அங்கேருந்து கூட வந்திருக்கலாம் அவங்களுக்கு. எல் முருகன் சொன்னதுக்கு நீங்கள் பதிலே சொல்லி, எல் முருகன் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, வந்து அதாவது திமுக வந்து அழிஞ்சிடும், கலைஞர் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி சொன்னவங்க யாரும் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. கலைஞர் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ, கலைஞர் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, இல்லை திமுகவை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர் எல்லாருக்குமே நினைவிடம் கட்டியது திமுக தான், கலைஞர் தான். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவங்க வந்து கடைசி நேரத்தில் திமுக கிட்ட வந்து தஞ்சம் புகுவாங்க, திமுகவை நோக்கி வருவார்கள். கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அரசு மரியாதையோடு வந்து அவங்கள வந்துட்டு நினைவிடம் கட்டப்படும், கட்டி தான் இங்கே வரலாறு. மோடி அவர்கள் வந்துட்டு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுதான் இன்றைக்கி வந்து CNN நியூஸ் 18ஓட கான்க்ளேவோட முதல்வர் சொல்லியிருக்கார். அடிக்கடி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும், அடிக்கடி அமித்ஷா அவர்கள் வரணும், இந்த ஆளுநரை எக்காரணத்தை கொண்டு மாற்றவே கூடாது. இவங்க 3 பேர் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட வெற்றிக்கு, திமுகவோட வெற்றிக்கு அவங்க 3 பேர் தான் காரணமாக இருப்பாங்க. ஆமாம், அதனால் வந்துட்டு மதுராந்தகம் கூட்டத்துக்கு வந்து மோடி அவர்கள் பேசிவிட்டு சென்றார். அதுக்கப்புறமா தான் அங்கே இருந்த தேமுதிகோட பிரேமலதாவை இங்கே வந்திருக்காங்க. அடுத்து அவர் வந்து மார்ச் 1ஆம் தேதி பேசணும், அங்கேருந்து 2 கட்சி வந்துருவாங்க. இங்கே ஜிகே வாசன் கூட அதிருப்தியில் இருக்கிறதாகவும் திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஜிகே வாசன் அங்கே எல்லாமே அதிருப்தியில் தான் இருக்காங்க சார். அங்கே டிடிவி வேற சொல்லியிருக்காரு, நான் வந்து பிஜேபி கிட்ட தான் சீட்டு கேட்பேன், அதிமுக கிட்ட கேட்க மாட்டேன், நான் இருப்பது பிஜேபியோட கூட்டணியில் தான். இது எவ்வளோ பெரிய முரண் பாருங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தான், சசிகலா அம்மையார் தான் ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு
எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க. முதலமைச்சர் அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் தவழ்ந்து தான் காலில் விழுந்து தான் போயிட்டு அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். முதலமைச்சருக்கான அந்த கையொப்பமிட்ட கடிதத்தையும் வாங்கினார். ஓகேங்களா? அதற்கு சசிகலா அம்மாவுக்கு அறிவுரை சொல்லி அந்த இடத்துல மேடையிலேயே அருகிலே அமர்ந்தது தான் டிடிவி தினகரன். ஆனால் அதே டிடிவி தினகரன் எதிர்த்து தான் ஆர்கே நகரில் எடப்பாடியாரோட டீம் இறங்கி வேலை பார்த்தாங்க. தன்னுடைய கட்சி தலைவி தன்னை ஆளாக்கிய ஜெயலலிதா அம்மையார் ஒரு எதிர்க்கட்சியாக கூட திமுக கூட ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை வைத்து அவருடைய பிணத்தை வைத்து அரசியல் அங்கே வாக்கு கேட்கல. ஆனால் அதிமுகவை சார்ந்த எடப்பாடியார் அவர் தலைமையில் அவங்க தான் அந்த சவத்தை வைத்து டிடிவி அகைன்ஸ்டாக வந்து பிரச்சாரமே செஞ்சு ரொம்ப வந்து இப்பெல்லாம் வந்து தன்னுடைய தலைவர்களை வைத்து அவங்களுடைய சவத்தை வைத்து ஒருத்தவங்க வாக்கு கேட்பார்களா? அவர்கள் அப்போனா எந்த அளவுக்கு துணிந்தவர்கள்? பதவி எனும் வெறிக்காக, பதவி எனும் போதைக்காக, தன்னுடைய சுயத்துக்காக, சுயநலத்துக்காக, குடும்பத்திற்காக இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போவாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கூட போயிட்டு மண்டிட்டது 2வது முறையாக. அப்படியாப்பட்ட டிடிவி தினகரனால் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடியார் டிடிவிக்கு துரோகம் செய்கிறார். சசிகலா அம்மையாருக்கு துரோகம் செய்கிறார். ஆட்சியை பிடிக்கிறார். வெளியில் இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய பலம் பொருந்திய தலைவராக இருந்தார். அதாவது ஜெயலலிதா அம்மையார் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தால் கூட ஷீ இஸ் அயன் லேடி. அதில் மாற்று அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வேற லெவல். ரொம்ப தைரியமானவங்க. அவங்க வந்து ஒரு மனிதரை அணுகக்கூடிய விதம், எஸ்டிமேட் வேலிடேட் பண்ணக்கூடிய விதம், அதெல்லாம் வந்து சாதாரண தமிழ்நாட்டுக்கு அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நம்மெல்லாம் அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கோன்ற பெருமை அந்த விஷயத்தில் உண்டு. இந்த வார்த்தையை ஒரு திமுகவுடைய பேச்சாளர் முக்கிய நிர்வாகி சொல்லும் போது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. உண்மைதான். அதனால தான் அந்த நேரத்தில் சொன்னோம். ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் ஈஸ்வரனா ஒரு கொங்கு இவரு ஓபிஎஸோட ஆதரவாளர் கடைசி நாளில் பேசியிருக்காரு. புரட்சித் தலைவி ஆசையுடன் மீண்டும் வரும், நீங்கள் வரணும்னு. ஆமாம், அதனால தான் இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போதும் சரி, அவர்கள் வந்து மறைவுற்ற செய்தி கேட்டது போதும் சரி, எந்த ஒரு திமுக காரனும் வந்து என்ன சொன்னா, அம்மா நீங்கள் ஆளக்கூடாது என்று நினைத்தோமே தவிர நீங்கள் வாழக்கூடாது என்று நாங்கள் நினைக்கவில்லை. இந்த எண்ணத்தை எங்களுக்குள்ள கொண்டு சேர்த்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். உடம்பு சரியில்லாம இருந்தப்பவும் ஜெயக்குமார் மற்றும் எல்லாரும் வந்தாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரெண்டிங்கை உருவாக்குனது யார்? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இங்கே முதல்வராக இருந்த நேரத்தில், அவர்கள் ஆக்டிவாக இருந்த நேரத்தில் அதிமுகவோட மாவட்ட செயலாளர் அவர் வந்து திமுகவோட ஒரு குடும்பத்தில் பொண்ணு கொடுப்பார். திமுககாரன் போக முடியாது. இல்லை, திமுககாரன் ஒரு குடும்பத்தில் வந்து அதிமுக ஒரு பொண்ணு கொடுப்பார், பொண்ணு எடுப்பார், காதணி விழாவோ பர்த்டே நிகழ்ச்சிக்கு போக முடியாது. மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு கூட எதிரிகளாக இருந்தது தெரியுமா? அந்த வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு நட்பு பரஸ்பரம் வந்து ஒரு ஒரு கர்ட்டசிக்காக, ஒரு பொது பப்ளிக் பிளேஸில் ஒரு கர்ட்டசிக்காக ஒருத்தர் இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சரி, மோடி கிட்ட வந்து ஒரே பார்லிமெண்ட்டில் மீட் பண்ணும்போது ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க, ஒரே டீ பார்ட்டியில் கலந்துப்பாங்க. இன்றைக்கி சோனியா காந்தி அம்மையாரை சந்திக்கும் போது மோடி அவர்கள் பரஸ்பரம் விஷ் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த விதமான நட்பு உறவு இங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ரொம்ப நாளாகவே இல்லை. அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். எல்லார் வீட்டு நிகழ்ச்சிக்கும் போங்க, எல்லாரும் கூட பழகுங்க, பேசுங்க, சிரிங்க. அது சட்டமன்றத்தில் நம்ம பார்த்துருப்போம். பல நேரங்களில் சட்டமன்றத்தில் இந்த டீ டைம் பிரேக் டைம்லாம் வரும்போது ஓபிஎஸ் வந்து 2 முறை சந்திச்சிட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வாட்டியும் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் கட்சியில் இணைய போகிறாரா இல்லை அவர் கட்சிக்கு சீட்டு கேட்குறாரா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், விசுவாசி, நம்பிக்கைக்கு உரியவர். நீங்கள் ஓபிஎஸ் எங்கெங்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு? ஏதோ ஒரு துரோகத்தை சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா மீது ஊழல் வழக்குகள் பாயப்பட்டு அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அவங்க சிறைக்கு செல்லும்போதெல்லாம் இவர் தான் முதல்வராக இருந்திருக்கார். அந்த அம்மா திரும்பி வரும்போது அப்படியே நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அம்மாவால் 2-3 முறை முதல்வராக அறிவிக்கப்பட்ட மனிதன் இவர் தானே. எடப்பாடி இல்லையே, டிடிவி இல்லை, சசிகலா அம்மையார் இல்லை. அப்போது வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து உண்மையாக நேசிக்கக்கூடிய அதிமுக தொண்டன் நிர்வாகிகள் எல்லாரும் போற்றக்கூடிய பாதுகாக்க வேண்டிய ஒரே தலைவர் அதிமுக தலைவர்னா அது ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரா? அந்த கட்சியோட தலைமைக்கு துரோகம் பண்ணியிருக்காரா? எடப்பாடி கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கார், தலைமைக்கு துரோகம் பண்ணியிருக்கார், தொண்டர்களுக்கு ஆர்எஸ்எஸோட மறுபடியும் கூட்டணி வைத்து தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கார், தமிழ் மண்ணுக்கும் செஞ்சிருக்கார். ஓபிஎஸ் மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. அந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கடைசி நாளில் வந்து அவருடைய ஆதரவு எம்எல்ஏ
தமிழக அரசை, திமுக அரசை பாராட்டி பேசியிருக்கார். அது நியாயமான ஒன்று தான். அது இன்றைய அரசியல் களத்தில் அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரவேற்கப்பட வேண்டும். அரசியல் பாகுபாடை தாண்டி வரவேற்கப்படணும். நீங்கள் அது கரெக்டான விஷயம், வரவேற்கப்படணும். இன்னைக்கு வேலூரில் தாவேக்காவுடைய ஒரு கூட்டம். விஜய் வந்து இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள்லேயே இந்த கூட்டத்தில் ரொம்ப எமோஷ்னலாக கண்ணீர் மல்கெல்லாம் பேசியிருக்கார். அந்த அந்த காட்சியை பார்க்கும்போதே தெரியுது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிரியாக பார்க்குறாங்க, அப்போ எல்லாரும் நான் அப்போ கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ரெண்டாவது, என்னை ஏன் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்கன்னா, நான் வந்து ஊழலையும் லஞ்சத்தையும் எதிர்க்கிறேன், நான் தூய்மையானவன், அதனால என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. களத்தில் வந்து நமக்கு யார் போட்டியோ அவங்கள மட்டும்தான் நம்ம எதிர்க்க முடியும், மற்றவங்கள நம்ம வந்து கண்டுக்கவே தேவையில்லை அப்படின்லாம் பேசியிருக்கார். ரெண்டாவது, வரும் தேர்தலில் இது வரைக்கும் நீங்கள் போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வந்துடுவீங்க. இந்த வாட்டி அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் சொல்கிறீங்க, அப்பா அம்மா மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லார்ட்டையுமே உங்கள் வீட்டிலேருந்து ஒவ்வொரு விஜயும் வெளியில் வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து அரசியல் மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம், நமக்கு எதிரி திமுக தான், வேறு யாருமே கிடையாது, அதனால் அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன்னு இன்றைக்கும் பேசியிருக்காரு. அது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கனெக்ட் பேசியிருக்காரு. ஒரு படத்தில் வந்து சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேலு அவர்கள் வந்து எல்லாம் அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் சண்டை போட்டுருக்க ரவுடிலாம் வண்டியில் ஏற்றுவாங்க, ஜீப்பில் போலீஸ் வந்து. உடனே வடிவேலு நானும் ரவுடி தான், நானும் ஜீப்பில் ஏறுவேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு. ஆமாம், எவ்வளோ நானும் ரவுடி பேச்சிருக்காரு 5000 பேர் மத்தியில். சார் ஒரு நடிகரை தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் ஒரு தலைவராக பார்க்கல சார். தலைவன்னா களத்துக்கு வரணும் சார். பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் பயணப்பட்டவர். கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க 12,500க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் போய் நின்று பேசினவர். பேரறிஞர் அண்ணா தன் இறக்கும் தருவாயில் கூட மக்களை பற்றி சிந்தித்தவர். அண்ணல் அம்பேத்கர் வந்து கடைசி நேரங்களில் கூட நான் இருந்தாலும் இந்த மண்ணை காப்பாற்ற, என் எண்ணத்தை காப்பாற்ற, இந்த நாட்டை ஆள ஒருத்தன் பிறந்து வருவான் என்று தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுவதும் சுற்றி வந்த ஒரு மாபெரும் தலைவன். நீங்கள் இது வரைக்கும் எங்கே சுற்றி வந்திருக்கீங்க? நான் அவர் வந்து மக்களை சுற்றி வராமல் அவர் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போய் சுற்றி வர்றாரு நான் சொன்னால் அது வந்து என்னுடைய இயக்கத்துக்கு அந்த மாண்புக்கு சரியில்லை. ஏன்னா அவர் இன்றைக்கு பேசும்போது கூட பால் டப்பாவை உருட்டுறாங்க, நீ எங்கெங்கே போயிட்டு எந்த டப்பா உருட்டுறன்னு சொல்லி பேச முடியுமா? எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, முதல் தரமாக, இரண்டாம் தரமாக, மூன்றாம் தரமாக, நான்காம் தரமாக. ஆனால் என்னுடைய எதிரி என்ன பேசுகிறான்றதை பொறுத்து தான் நாங்கள் அதை வந்து என்னுடைய தலைவரை பற்றி பேசும்போது, எங்களுடைய கொள்கையை பற்றி பேசும்போது, கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால திராவிட இயக்கங்களை பற்றி பேசும்போது, பெரியாரை பற்றி பேசும்போது, நாங்கள் எங்கள் எதிரிகள், கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய ஆயுதங்களை, சொல் ஆயுதங்களை, அறிவு ஆயுதங்களை எங்களால் எடுக்க முடியும். நாங்கள் பேசினா தனிநபர் இந்த வல்லரசு செங்குட்டவனுக்கே அவரால் பதில் சொல்ல முடியாது. பால் டப்பா உருட்டிட்டு இருக்க நீ வந்து மாஸ்டர்னு ஒரு படம் எழுந்துக்கும் போது பீர் பாட்டில் உருட்டி தான் எழுந்தே வந்த. இங்கே மக்கள் 41 பேர் கரூரில் இறந்ததுக்கப்புறம் உங்கள் அந்த அந்த விபத்துக்கு காரணமான பேருந்துக்கு நீங்கள் ஆயுத பூஜை போட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்க அரசியல் கட்சி எல்லாம் வந்து கரூர் மக்கள் துக்கத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். நீ யார் விட்டு துக்கத்தில் இருந்த? உன் சக நடிகை விட்டு இல்லை திருமணத்துக்கு இருந்தே இல்லையா? சக நடிகையோட திருமணத்திற்கு செல்லும்போது உன் தோழியை நீ அழைத்து கொண்டு விமானத்தில் பறந்தாயா இல்லையா? அப்போ நீ என்ன உருட்டி கொண்டிருந்தாய்? கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக. இப்போ இவர் வந்து திமுக என்னுடைய அரசியல் எதிரின்றாரு. ஒரு இடத்துலையுமே திமுக வந்து தாவேக்கா எங்களுக்கு எதிரின்னு சொல்லவே இல்லையே சார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்துட்டு இன்றைக்கு CNN நியூஸ் 18 கான்க்ளேவில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிலரால், சில RSS கைக்கூலிகளால், சில சுயநலவாதிகளால், சில எப்படி சொல்லுவாங்க, சில பேரம் போன மனிதர்களால் இங்கே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது. இப்போ அந்த சலசலப்பு ஒரு வாரமாக 10 நாளாக இல்லை. அது விஷயத்தை பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தலைவர்கள் கொள்கையோடு அதை அணுகுவார்கள். இப்போ காங்கிரஸ் திமுகவோடு இருக்கிறதுக்கு பலமா, திமுகவோடு காங்கிரஸ் இருக்கிறதுக்கு பலமான, ரெண்டுமே பலம் தான். ஏன்னா வந்து இன்றைக்கு மானுடத்தை பேசக்கூடிய, தேசியத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வேணும். தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை, இனத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் வேணும். இந்த இடத்துல CNN ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியல் கொஸ்டின். இதை வந்து மணிசங்கர் ஐயர், காங்கிரஸோட சீனியர் லீடர், ராஜீவ்காந்தி அவர்களுக்குலாம், சோனியா காந்தி அம்மையாருக்குலாம் பெட்ரோல்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர், அந்த மயிலாடுதுறையில் வெற்றி பெற்று இருந்தவங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார்,
இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் தலைவராக மு.க. ஸ்டாலின் வரணுன்றார். இங்கே காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க சிலர். ஆனால் மூத்த தலைவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணிக்கே தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் போடணுன்றார். உடனே கார்த்திக் சிதம்பரம் கிட்டே இதே கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் சார், ஏற்கனவே வந்து UPA 1 UPA 2 அந்த அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு வந்து அந்த கூட்டணிக்கு, அந்த மதசார்பற்ற கூட்டணிக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்கலை, காங்கிரஸ் நான் காங்கிரஸ் பர்சன் தான், லீடர் தான் தலைவராக இருந்தார். அது வெற்றியை நோக்கி சென்றடைந்தது, வெற்றி கூட்டணியாக அமைந்தது. அதுபோல் இந்தியா கூட்டணிக்கும் மம்தா பானர்ஜியை கூட தலைவராக போடலாம், மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவராக போடலான்னு கார்த்திக் சிதம்பரம் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். மணிசங்கர் ஐயர் இந்த சூழ்நிலையில் இவரை தலைவராக போடுன்னு சொல்கிறார். அப்போது இதே மாதிரி ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர், அந்த ஐக்கிய குஜரால், தேவகவுடா அவர்கள்லாம் இருக்கும்போது அந்த நான் காங்கிரஸ் நான் RSS ஒரு 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 மாநிலங்களோட கூட்டாட்சி மாதிரி ஒரு அமைச்சரவை வந்து சென்ட்ரலில் ஒன்றிய அரசாங்கத்தில் அமையும் போது கலைஞருக்கு கூட அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ தலைவருக்கு ஒரு காமெடியாக சொல்கிறார் தலைவர், அண்ணா அறிவாலயத்தில் இருந்துட்டு இந்த பக்கம் ஆற்காட்டார் ஐயார் அவர்கள், இந்த பக்கம் வந்து துரைமுருகன் அவர்கள் நிற்கிறாங்க. ஒரு நிருபர் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து, ஐயா அப்போ வந்து மக்களவை எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு, ஐயா கொஞ்சம் சென்டருக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கார் தலைவரை பார்த்து, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சென்டருக்கு வாங்கன்ட்டு. அப்போ தலைவர் கலைஞர் எப்படி பதில் சொல்லியிருக்கா பாருங்க, எனக்கு ஸ்டேட்டே போதுங்க, சென்டர்லாம் வேண்டாம். அது தலைவர் கலைஞரோட பதில். இன்றைக்கு CNN கான்க்ளேவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி கேட்குது, ஐயா இது மாதிரி இந்தியா கூட்டணிக்கு தலைவராக நீங்கள் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அப்படின்னும் போது, ஒரு தலைவன் தன்னடக்கத்தோடு தான் உச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சுத்தாத ஒரு தலைவன் நம்ம சொல்கிறான், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், ஐ நோ மை ஹைட்ஸ், என்னோட உயரம் எனக்கு தெரியும், நான் தமிழகத்துக்கு உண்டான ஒரு மனிதனாக தன்னை சொல்லக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல. இன்றைக்கு வந்து நான் 200 கோடி சம்பளம் வாங்குறேன், 300 கோடி சம்பளம் வாங்குறேன்னு வந்துட்டு உச்சத்தில் இருக்குன்னு பேசி கொண்டிருக்க மனிதர்கள், பால் டப்பாவில் வந்து சுற்றிட்டு இருக்கேன்னு ஒரு மனிதன், இவர் வந்து உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறேன்னா அப்புறம் நீ சரியில்லைன்னு தானே அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் உன்னை எதிர்க்கிறேன் என்ன அர்த்தம். இன்றைக்கு கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் கூலாக அமைதியாக பேசினார். காரணம் என்ன, இன்றைக்கி ஷெட்டு போட்டிருந்தாங்க முதல் முறையாக. இதனால் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சேலம் மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்தார். சேலத்தில் நடந்தது பொதுக்கூட்டம் அல்ல, யாருன்னா வர முடியாது. சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு. நிர்வாகிகள் எப்படி அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். நிர்வாகிகள் சந்திப்பு இல்லை, சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பில் நிர்வாகியே அல்லாத ஒரு வடமாநிலத்து இளைஞர் எப்படி உள்ளே வந்தார். உங்கள் ஒழுக்கம் எங்கே, உங்கள் கட்டுப்பாடு எங்கே, கூட்டத்தை கூட்டுறீங்களா. அப்போ அந்த இது இன்னொரு காமெடி இந்த ரீல்ஸில் போயிட்டுருக்கு. விஜய் வரும்போதெல்லாம் கூடவே யமனும் பாசக்கைத்தோடு வரானா ஒரு ரீல்ஸ் போயிட்டுருக்கு. இல்லை இவரோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வேலூரில் வந்து ஷெட்டுக்குள்ளே பேசுகிறார், அதே பேருந்து ஷெட்டுக்குள்ளே வந்துடுது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லாத ஒரு பக்குவப்பட்ட விஜயா தான் இன்றைக்கி நான் பார்த்தேன். என்ன சொல்கிறாருன்னா, என் காரை தொடர்ந்து பின்னாடி வராதிங்க, உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்டு இன்று முதல் முறையாக அந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் நோக்கி இன்றைக்கி பேச்சில் பேசியிருக்காரு. தயவுசெய்து என்னுடைய காரை சைட்லேயோ பின்தொடர்ந்தோ வராதிங்க, நான் இங்கேருந்து போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துங்கன்னு நீங்கள் முதல் முறையாக இன்றைக்கி பேசியிருக்காரு. சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு 50 பேர் எவன் வீட்டில் வந்து ஏழை உழணும், 50 பேர் செத்தாதுக்கு அப்புறம் தான் உங்கள் புத்தி வரும். அப்புறம் தப்புன்றீங்க, சொல்லனாலும் தப்புன்றீங்க. எப்போ சார் வந்து நீங்கள் சார் நான் ஒரு தலைவன் ஆகணும்னா பக்குவம் பண்ணணும் சார், என்னை நான் தயார்படுத்தி கொள்ளணும் சார். நான் இந்த அரங்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த அரங்கத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. என்னை கேள்வி கேட்ப ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒரு மூத்த பத்திரிகையாளர். இது ஒரு சாதாரண சேனல் இல்லை, பல ஆண்டு காலம் இந்த சேனலுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. அப்போது இதுக்குண்டான அந்த தயார்படுத்துதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னோடய ஆட்டிடியூடில் நான் என்னை டெவலப் பண்ணிக்கணும், இந்த தகவல்களில் என்னை வந்து நான் சரியாக கொண்டு வந்து சேர்க்கணும், தவறான அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளை பேசக்கூடாது, இதெல்லாம் நான் தயார்படுத்துகிறேன்ல. அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அவர் வந்து ஆக்ஷனில் பேசினார். ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சிறுவன் போயிட்டே இருந்தானா, வந்து ஜல்லிக்கட்டு மாடு வந்து சீறி அந்த தெரு முனைக்கு வந்து நின்றுச்சான். அதை வந்து அனுபவசாலிகள்லாம் போனாங்களாம், மடக்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களாம், அந்த குத்திடுச்சான். இந்த சின்ன பையன் மட்டும் போயிட்டு கிட்ட போனவுடனே மாடு அப்படியே நிமிந்து பார்த்து தான், திரும்பி பார்த்து தான், இவர் அப்படியே பாக்கெட்டில் ஜம்முன்னு கையை விட்டுட்டு அப்படி இப்படி பண்ணாராம். டக்குன்னு பாக்கெட்லேருந்து கையை எடுத்து 2 புல்லு கட்டை கொடுத்தாராம். மாடு அமைதியாயிடுச்சான். இவர் கொண்டு வந்து அதை வந்து களத்து மேட்லேயோ கழனிலேயோ இறக்கி விட்டு இவர் போயிட்டாராம். ஒரு ஜல்லிக்கட்டு மாடு 2 புல்லுக்கட்டுக்காக இவர் தேடி அமைதியாக நிற்கிது.
அந்த சிறுவனா இவர். அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல அனுபவசாலிகள்லாம் காயப்பட்டு கிடக்குறானா, எதிர்க்க முடியாமல் திராணி எழுந்து தெம்பு எழுந்து. இவர் மட்டும்தான் வந்து சிறுவனாக வந்து இந்த இளைஞராக வந்து இந்த நாட்டை சீரமைக்க போகிறாராம். ரெண்டாவது ஊழல். ஊழல் ஊழல் இவர்கிட்ட நிறைய பேசிட்டே இருக்காரு. ஊழலை ஒழிக்க வந்த செங்கோட்டையன் யார்? ஆதவர்ஜுனா யார்? சிடி நிர்மல்குமார் யார்? புஷி ஆனந்த் யார்? இவர்களுக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இப்போ வந்து அந்த கட்சியிலேருந்து 10 பேர் கூப்பிட்றீங்க, அந்த கட்சியிலேருந்து 10 பேர் கூப்பிட்றீங்களே, எல்லாமே டைரெக்டாக வந்து மேலோகத்துலேருந்து டைரெக்டாக வந்திருக்காங்களா, ஃப்ரெஷ்ஷாக பியூரா? எல்லாருமே வேற ஒரு இயக்கத்தில் இத்தனை வருட காலங்கள் பயணித்தவர்கள் தானே. அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யுது. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், தாவேக்காவுக்கு எந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே இவர்கள்லாம் திராவிடத்தை பேசினவங்க, இவங்க அதிமுகவை சார்ந்தவர், இவர் திமுகவை சார்ந்தவர், இவர்களெலாம் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படி பேசினா நீங்கள் சரி. ஊழலை ஒழிக்க மாட்டேன்னா பிளாக் டிக்கெட்டே உங்களால் ஒழிக்க முடியல. இன்றைக்கு அவரோட படம் ஜனநாயகம் படம் வந்து தயார் செய்து தயாராக இருக்குது, அதை வெளியிட முடியல. அந்த வந்து இசை வெளியீட்டு நீங்கள் எடுத்து போய்ட்டு மலேசியாவில் வச்சுங்க, ஒரு டிக்கெட்டோட விலை 10,000, 1 லட்சம், 2 லட்சம். அதுக்கு பேர் பிளாக் இல்லையா? 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்களே, உங்களோட வருமான வரி ஒழுங்காக கட்டியிருக்கீங்களா? இன்னைக்கு கேட்டிருக்கார் வந்து எதிர்கட்சிகள், அது திமுகவே அதிமுக மொத்தமாக கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை கோடி சொத்து இருந்துச்சு, இப்போ எத்தனை கோடி சொத்து இருக்குது? நீங்கள் நடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை கோடி சொத்து இருந்துச்சு? உங்கள் அப்பாவுக்கு யார் பின்புலம்? உங்கள் தாத்தா தானே பின்புலம்? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற பதில்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சார் கேள்வி கேட்குற எல்லாருக்கும் உரிமை உண்டு சார். ஜனநாயகத்தில் கட்சியை உருவாக்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். களத்துக்கு போக உரிமை இருக்குது, மக்களை திரட்ட உரிமை இருக்குது, தேர்தலில் பங்கெடுக்க உரிமை உண்டு. தேர்தலில் மக்கள் வாக்களித்தால் நீங்கள் ஆட்சி அமைக்கவும் உரிமை உண்டு. அது யாரும் சட்டமும் தடுக்க முடியாது, ஜனநாயகமும் தடுக்காது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு சரியாக பேச வேண்டும், மக்களை சீர்படுத்த வேண்டும், உங்களை நம்பி வரவர்களை பண்படுத்த வேண்டும். நம்ம மேலேயே பின்னாடி அவ்வளோ கரைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவசாலிகளை, மூத்தவர்களை வந்து நீங்கள் வந்து பக்குவத்தோடு அணுக வேண்டும். கண்டிப்பாக வல்லரசு, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு கருத்துக்களை ஆணித்தனமாகவும் அருமையாகவும் சொன்னீங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழினம். நன்றி.